ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி விட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. பாட்டு நல்ல பாட்டு தான், டீ கடையில் ஓடி இருந்தது ஞாபகத்துக்கு. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஆணவத்தோட உச்சம் அல்லது ஆணவத்தோட உச்சிக்கே போறதுன்ட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஆனால் நம்ம பார்த்துனுக்குறோம். ஆணவத்தோட உச்சின்னு சொல்றதை விட அதையும் தாண்டி வேற எங்கேயோ போய் நிற்கிறாங்க. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்படுகிறார். யாரை கைது பண்ணாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லணுங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது அப்படி கெத்தா சொல்லணும். திமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்போ தானே வைப்பு பண்ண முடியும், ஃபயர் விட முடியும், பட்டாசு வெடிக்க முடியும், புஸ்வானத்தை கொளுத்த முடியும். தாராளமாக கொளுத்துங்க. அதை தான் கொளுத்தினுக்கிறாங்க. நேற்றைய தினம் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருப்பாங்க டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க. ஆனால் வெடிச்ச அந்த பட்டாசுல கடைசி பட்டியலில் வந்தது இல்லைங்களா, புஸ்வானம். அந்த புஸ்வானம் மாதிரி தான் ஆயிடுச்சு. எதனால் புஸ்வானம் ஆச்சு? தாவேக அரசு என்ன வழக்கு போட்டிருக்காங்க, என்ன மாதிரி கைது பண்ணியிருக்காங்க, விதிமுறைகளை மீறின்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். எடுக்கப்பட்ட கைது நடவடிக்கை அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹைலைட். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்றைய தினம் ஆத்தூர் என்கின்ற பகுதியில் ஆய்வு பணியில் இருக்கிறார்கள். அந்த ஆய்வு பணியில் இருந்த சமயத்தில் தான் போலீஸ் வராங்க அவரை கைது பண்ணதுக்கு. எதுக்காக என்ன கைது பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது தான், இல்லைங்க நீங்கள் முன்ஜாமீன் மனு ஒன்று போட்டீங்க, அந்த முன்ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆகிவிட்டது, அதனால் பாருங்கள் உடனடியாக உங்களை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆய்வு பணியில் இருந்த அந்த இடத்துல இருந்தே அவர் அடம் பிடிச்சி கைது பண்ணணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, கைது தானேங்க பண்ணுறீங்க, நான் கைது ஆயிடுறேன், என் காரில் வரேன்ட்டு அவர் காரில் ஏறுறாரு. முடியாதுங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் கார்லேருந்து கீழே இறங்கி போலீஸ் ஜீப்பில் வந்து ஏறுங்கன்ட்டு காருக்குள்ளே உட்கார்ந்திருந்த அவரை கீழே இறக்கி கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறாங்க. இந்த இடத்துல தான், இந்த ஃப்ரேமில் தான் ஒட்டு மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. முழுக்க இது பழிவாங்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட கைது நடவடிக்கை என்று இவங்களே எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு பணியில் இருக்கிற ஒருத்தரை அவ்வளவு வேகமாக அவசரமாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வந்து கைது பண்ணி காரில் கூட ஏற்றாமல் இழுத்துட்டு போயிட்டு ஜீப்பில் உட்கார வச்சு கைது பண்ணி கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்னங்க? இந்த கைது நடவடிக்கை எடுக்கிற இந்த காட்சியை விஷுவலாக பார்க்கும்போது இந்த வழக்குக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்ட்டு நிறைய பேர் தோண்டி பார்க்க மாட்டாங்க. இப்போதான் ரீல்ஸ் உலகம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ரீல்ஸ் வழியாக இந்த காட்சியை பார்க்கும்போது என்னப்பா இது, ஆய்வில் இருக்கும்போது அதுவும் ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி இழுத்துட்டு போகிறாங்களே, காரில் கூட ஏற்றாம வா ஜீப்புக்குள்ளே ஏறு, வந்து ஏறு, நாங்கள் சொல்கிறதா நீ கேட்கணுன்ட்டு இந்த மாதிரி இழுத்துன்னு போகிறத பார்க்கும்போது ஏதோ பெரிய தப்பு பண்ணுறாரு போலுங்கப்பா, தீவிரவாதியாக இருப்பாரோ, இருக்கும் செய்யக்கூடாத உலகமாக தேச துரோக குற்றத்தை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பாருங்க எம்எல்ஏ என்றும் பார்க்காமல் ஆய்வில் இருக்கும் போதே கைது பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க, அதுவும் இழுத்துட்டு போய் ஜீப்பில் உட்கார வைக்கிறாங்கன்ட்டு இந்த காட்சியை விஷுவலாக பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். ஆனால் உண்மையில் இவ்வளவு வேகமாக ஜெட்டு வேகத்தில் எக்ஸ்பிரஸ் வேகத்தையும் மிஞ்சக்கூடிய அளவிலான எடுக்கிற இந்த கைது நடவடிக்கை வழக்குக்கு பின்னாடி என்னங்க இருக்கு? அவதூறு வழக்கு. முதல்வர் விஜய் அவர்களை குறித்து மேடையில், அரசியல் மேடையில் நீ வா பொண்ணு பேசிட்டாரு, ஒருமையில் பேசிட்டாரு, ஏதோ பேசிட்டாரு, விமர்சனம் பண்ணிட்டாருன்னு தான் பாருங்க வழக்கு, அவதூறு வழக்கு. இந்த அவதூறு வழக்கில் ஒருவேளை என்ன கைது செய்யக்கூடும் என்று முன்ஜாமீன் கேட்குறாரு. அந்த முன்ஜாமீன் பெட்டிஷன் தான் பாருங்க நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்படுகிறது. தள்ளுபடி செஞ்ச அந்த செகண்ட்ல சில நிமிடங்களுக்குள்ளாகவே வேகமாக வந்து அவர் கைது பண்ணுறாங்க. ஒரு மனுதாரர் நீதிமன்றத்தில் தொடுத்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட உடனேயே சில நிமிடங்களுக்குள்ளாக பறந்து பாஞ்சு வந்து கைது நடவடிக்கை எடுக்கணும்ட்டு அவசியம் இருக்கன்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலீங்களேன்ட்டு பாருங்க சட்ட வல்லுநர்கள் சொல்வது தப்புங்க. இதற்கு பின்னணியில் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை ஒன்றுதான் தெரிகிறது. அது எப்படிங்க முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சில நிமிடங்களுக்குள்ளாகவே போலீஸ் படை பட்டாளம் வந்து இறங்கா? இதுக்கு பின்னாடி முழுக்க அரசியல் தான் இருக்குன்ட்டு திமுக தரப்பும் சரி சட்ட வல்லுநர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். ஆனால் மினிஸ்டர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க, எங்க தலைவருக்கு இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க, நாங்க ஏங்க பழிவாங்க நடவடிக்கைலாம் எடுக்க போறோம், அப்படிலாம் கிடையாதுங்க, இவங்க தப்பு பண்ணிக்காங்கன்ட்டு அந்த பிரஸ் மீட்ல அதாவது அவதூறு பேசியிருக்காங்கன்னு சொல்வதற்கு பதிலாக
தப்பு பண்ணிக்காங்க என்னையா தப்பு பண்ணாங்கன்னு சொல்லணும் இல்லைங்களா? இவர்கள் செய்த தவறுக்கு வழக்குகள் தான். அது எதுலையும் நாங்கள் எந்த விதத்திலையும் எந்த விதத்திலையும் பழிவாங்கவோ ஜோடிக்கவோ இல்லை. அதுக்கான அவசியம் இல்லை. இவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. எங்களுடைய தலைவர் முன்னால், அண்ணன் விஜய் முன்னால் இவரெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. முதல்வரை ஒருமையில் பேசிட்டாரு, அதுதான் வழக்கு. அவதூறு வழக்கு, அதை ஹைலைட் பண்ணி சொல்லுங்க. அதை சொல்லாம தப்பு பண்ணா வழக்குங்க, தப்பு பண்ணா கைது பண்ணுவாங்கன்ட்டு. என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லணும் இல்லைங்களா சார்? எப்படி சொல்லுவாங்க? டிவிகே கட்சி ஐடி விங்குக்கும் வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் கொடுக்குற பைட் அது. தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுப்போம், தப்பு பண்ணால் கைது பண்ணுவோன்ட்டு எதுக்காக அந்த இடத்த அழுத்தி தப்புன்னு சொல்கிறாங்கன்னா, அதை கட் பண்ணி அந்த பைட்டை மட்டும் எடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்பத்துக்கு தான். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு டன் டன் டன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட இந்த கைது நடவடிக்கை முழுக்க பழி வாங்குற நடவடிக்கை என்பது தான் பாருங்க நிதர்சனமான உண்மை. கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் அந்த காட்சியை பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிடும். யாரோ ஒருத்தர் பாருங்க இந்த கைது நடவடிக்கையை டிவியில் லைவ்ல பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. சினிமாவில் வருகின்ற வில்லன்கள்லாம் பழி வாங்குவாங்க இல்லைங்களா? அந்த பழி வாங்கும்போது அந்த இடத்துல அந்த கேரக்டரோட முகத்தை நான் பார்க்கணும். அந்த முகத்தை க்ளோஸ்அப்பில் காட்டு, செல்ஃபி கேமரா ஆன் பண்ணு, பேக் கேமரா ஆன் பண்ணு, நல்லா முகத்தை க்ளோஸாக கொண்டு போயிட்டு காட்டு. அந்த இடத்துல அந்த ஃப்ரேமை நான் பார்த்து ரசிக்கணும்னு சினிமாவில் பண்ணுவாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்கள் நேற்றைய தினம் அந்த கைது நடவடிக்கை எடுக்கிற அந்த இடத்துல அதை போன்ற ஒரு காட்சி அரங்கேற்றப்பட்டிருக்கு. ஆய்வு பணியில் இருக்கிறாரு. அந்த ஆய்வு பணியில் இருக்கும்போது தான் போலீஸ் உள்ளே வராங்க, கைது பண்ணணுன்றாங்க. கைது பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. வெளியே வந்தவர் அவருடைய காரில் ஏறி உட்கார்றாரு. நீங்கள் போங்க, நான் என் காரில் வந்துடுறேன்ட்டு. அவர் எதுவும் தப்பிச்சு போக போகிறதில்ல, தப்பிச்செல்லாம் ஓடி போக மாட்டார், வெளிநாட்டுக்கு தலைமறைவாக போகிறதில்ல. காரில் வந்து சேர்றேன்றாரு. இல்லை பரவாயில்லைங்க, இது என்னங்க இருக்குது, நீங்கள் காரில் வாங்க, நாங்கள் பின்னாடி ஜீப் எடுத்துன்னு வரோன்னு சொல்லியிருந்தால் ஓகே, முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், என் காரில் வரேன்னு சொன்ன உடனேயே போலீஸ் உடனடியாக யாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியாது, அந்த ஃபோனில் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. அந்த ஃபோன் பண்ணி முடித்ததற்கு பிறகு தான் காரில் ஏறினவரை கீழே இறக்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் கார்லலாம் வரக்கூடாதுங்க, நாங்கள் கொண்டு வந்த ஜீப்பில் தான் ஏறி வரணுங்க, உடனடியாக நீங்கள் கார்லேருந்து இறங்குங்கன்னு சொல்லி அவரை கார்லேருந்து இறக்கி கையை பிடிச்சி ஏதோ ஓடி போயிடுற மாதிரி, ஓடி போகிற மாதிரி, தீவிரவாதி விட்டா எங்கேயோ வெளிநாட்டில் போய் தலைமறைவாயிடுற மாதிரி அவர் கையை பிடிச்சி இழுத்துன்னு ஜீப்புக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. எதுக்காக இதை பண்ணணும்? அவர் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ. அது ஒரு முறை 2 முறை கிடையாது. இப்போ ஆட்சி அமைத்திருக்கும், ஆட்சிக்கு வந்திருக்கிற டிவிகே கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் முதல் முறையாக வராங்க. ஆனால் 7 முறை தொடர்ந்து பாருங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்காரு. டிவிகே கட்சியோட கூற்று என்னங்க? ஏங்க, நல்லவங்க தாங்க ஓட்டு போடுவாங்க, நீங்களாம் தோற்று போயிட்டீங்க இல்லைங்களா? தோற்று போனவங்களாம் கெட்டவங்க. முக்கியமாக பாருங்கள் குளத்தூர், எந்த விஷயத்தை கேட்டாலும் பாருங்கள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டால் கூட என்ன குளத்தூரில் தோற்றது போதாதா? குளத்தூரில் ஏன் தோத்தீங்க? நீங்கள் கெட்டவர், நல்லது பண்ணல அப்படின்றதுக்காக தான் மக்கள் உங்களை தோக்கடிச்சிட்டாங்க. நீங்கள் மட்டும் நல்லது பண்ணிட்டீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் உங்களை ஆட்சியில் உட்கார வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ நல்லது பண்ணல, அதனால் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ நாங்கள் நல்லவங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு டிவிகே கட்சியோட வாதம் உண்மைன்னு வைத்துக்கொள்ளும் பட்சத்தில் அப்போ அவர் நல்லவர் தானே? ஒரு முறை எம்எல்ஏ ஆனதற்கே நாங்கள்லாம் நல்லவங்கன்ட்டு கழுத்தில் போர்டை மாட்டின்னு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்து சுத்தனீங்கன்னு சொல்லும்போது 7 முறை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிறாரு. ஸோ நல்லது பண்ணாமல் கெட்டதை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் ஒருத்தருக்கு தொடர்ந்து ஓட்டு போடுவாங்களா? 7 முறை. ஒரு முறை ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கே நீங்கள் நல்லவங்கன்னு சொன்னால் 7 முறை ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அவர் நல்லவர் தானே? அப்படி மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வச்சு 7 முறைக்கு மேலே ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்கிற ஒருத்தரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது எதற்காக இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? அவதூறு வழக்கு கைது பண்ண போகிறாங்க. வாங்க சார், காரில் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்வதை விட்டு காருக்குள்ளே ஏறின அவரை வெளியே இழுத்து தரன்னு இழுத்துன்னு ஜீப்பில் உட்கார வச்சு கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த காட்சியை யாரோ லைவ்ல இருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. கைது பண்ணி கௌரவமாக கார்லலாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது. அவர் ஜீப்பில் ஏறுறதை நான் பார்க்கணும், போலீஸ் ஜீப்பில் ஏற்றின்னு வரதை நான் பார்க்கணும், போலீஸ் ஜீப்பில் உட்கார வச்சு அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு வரதை நான் பார்த்து ரசிக்கணும்ன்ட்டு யாரோ பாருங்கள் இந்த லைவாக இந்த காட்சியை பார்த்து ரசிச்சுன்னுக்கிறாங்க என்பது தான் இந்த காட்சியை பார்க்கும்போது தெரியுது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் என்னங்க சினிமாவோட ஸ்க்ரீன் பிளேயோட மோசமான ஸ்க்ரீன் பிளே பண்ணுறீங்க? அதீத கற்பனையாக இருக்க, எப்போ பார்த்தாலும் சினிமாவிலே இருக்கிறீங்களே. இல்லைங்க, எல்லாமே இப்போ சினிமா வழியாகத்தானே போயின்னு இருக்கு. பார்த்து நம்மளும் பாருங்கள் அதே வழியில் போயிட்டு சினிமா பாணியோன்னு யோசிக்க தோணுது. ஸோ சினிமாவில் வருகின்ற ஸ்க்ரீன் பிளேலாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் எதற்காக? ஒரு அவதூறு வழக்குக்காக காரில் ஏறின ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, முன்னாள் அமைச்சரை கார்லேருந்து இறக்கி ஜீப்புக்குள்ளே தரன்னு இழுத்து போயிட்டு உள்ளே உட்கார வச்சு கைது பண்ணி கூட்டிகிட்டு போனீங்கன்ட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி யாராவது ஒருத்தர் தெளிவாக சொல்லிடுங்க.
பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கருவில் உள்ள குழந்தை முதல் மூதாட்டி வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் கீழ் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சு. அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மூதாட்டிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. அதுவும் பாருங்க, நீங்கள் மட்டும் ஒழுங்காக ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்காக இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருக்கும்னு சொன்னாங்க. இதற்கு முந்தைய ஆட்சியில் இதை போன்ற குற்றங்கள் நடந்ததுன்னா அதற்கு காரணம் முழுக்க முழுக்க ஆட்சியாளர்கள்னு. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், இதற்கு முந்தைய ஆட்சியில் நடந்த குற்றங்களை காட்டிலும் இந்த 40-50 நாட்களில் நடந்த குற்றங்களோட எண்ணிக்கை சொல்லி மாளாது. அளவுக்கு அதிகமான பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றம், அதிலும் மிக முக்கியமாக இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமையில் டிவிகே கட்சியை சேர்ந்த ரூலிங் பார்ட்டி, ஆளும் கட்சி டிவிகே கட்சியை சேர்ந்த நபர்கள் தான் அதிகப்படியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க தான் பாருங்க பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, ஏராளமானவர்கள் தொடர்ந்து பாருங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுறாங்க. அது சம்பந்தமாக கைது செய்யப்படுறாங்க. நம்ம ஆதாரம் இல்லாமல் எதையுமே பேசலைங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த வழக்கு கைது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அனைத்தும் இந்த ஃப்ரேமில் ஓடிட்டு இருக்கும். டிவிகே கட்சி ஆட்சி அமைந்த பிறகு ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த கட்சியை சேர்ந்தவங்களே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, திருடுறது, வழிப்பறி பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, மாமூலில் ஈடுபடுறது, வசூல் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. தனி ஸ்பெஷல் எபிசோடு வேண்டுமானால் டிவிகே கிரைம்ஸ் அல்லது டிவிகே ஃபைல்ஸ் என்கின்ற தலைப்பில் தனியாக வெளியிடலாம், தப்பு கிடையாது. இந்த இடத்துல இவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் அரங்கேறாத ஒரு கோர கொடூர குற்றங்கள், ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமைகள். நாங்கள் சொல்லுங்க, ஆதாரம் நாடு முழுக்க நேஷனல் லெவலில் 10 எரிஞ்ச பத்திரிகை ஆதாரம் சொல்லுது. தந்தி பேப்பரில் எங்களை குறித்து பெருமையாக எழுதுனாங்க தலையங்கம். ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு புரட்சி தலைவர் பாடி அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப இப்போதுள்ள ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு புகழ் மாலை சூட்டினாங்களேன்ட்டு சட்டமன்றத்தில் தந்தி பேப்பருக்கு நன்றி தெரிவித்து பதிவு பண்ணாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் பாருங்க, நேஷனல் அளவில் 10 எரிகிற இந்த செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் கொலை ஒரே நாளில் 12 கொலை, வெவ்வேறு இடங்களில் பதிவான கொலை சம்பவங்கள் மொத்தமாக சேர்த்து ஒரே நாளில் 12 கொலை. நேற்றைய தினம் இரட்டை கொலை, நடு ரோட்லேயே அப்பா மகன் 2 பேரும் வெட்டி கொலை. வராங்க, வெட்டுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, வருவாங்க, வெட்டுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. செய்தி மட்டும் வரும், எவ்வளவு கொலை நடந்ததுன்ட்டு எண்ணி பார்த்து படித்து ஒரு ஓரமாக சுருட்டி போடுங்க, தப்பு கிடையாது. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆணவ கொலை. இதற்கு முந்தைய ஆட்சியில் ஏதாவது ஒரு ஆணவ கொலை என்கின்ற தலைப்பில் நடந்ததுன்னா, திமுக அரசே ஏன் மௌனம் சாதிக்கின்றாய், என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய், திமுக அரசேன்னு ஹேஷ்டேக் போடுவாங்க. ஆனால் இப்போ பாருங்க, ஆணவ கொலை நடந்ததுன்னா தமிழ் சமூகமே என்ன இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். எப்படிங்க இது மாறுது? இதற்கு முந்தைய ஆட்சியில் இதை போன்ற ஆணவ கொலை சம்பவம் நடந்தால் திமுக அரசே, இப்போ மட்டும்தான் தமிழ் சமூகமே. எங்கிருந்து வந்தது? இன்னும் நிறைய இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 50 நாட்களில் அரங்கேறி இருக்கும் குற்றங்களோட எண்ணிக்கை பட்டியல் சொல்லி மாறாது, போயிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர், ஆளுகின்ற அரசில் யாராவது ஒருத்தர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கின்னு இல்லைங்க நடந்து போச்சுங்க, இதற்கு பிறகு இதை போன்ற குற்றங்கள் நடக்காதவரை நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு யாராவது ஒருத்தராவது முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்களா? இல்லவே இல்லை, சிரிச்சுட்டு இருக்காங்க. யாரை கேளுங்க, சிரிச்சுருக்கிறாங்க. ஏதோ தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஆட்சி அமைத்த பிறகு பாலாறும் தேனாறு ஓடுற மாதிரி யாருமே எந்த வேலைக்கும் போக வேண்டாங்க, உங்களுக்கு ஆகாசத்துலேருந்து பணம்லாம் பிச்சுங்கன்னு கொட்டாங்க, அதை எடுத்து நீங்கள் மூட்டை கட்டி எண்ணி வச்சா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் பாருங்கள் தமிழ்நாட்டில் பாலாறு தேனாறு ஓடுற நினப்பில் சிரிச்சினே இருக்கிறாங்க. என்னங்க இவ்வளவு குற்றங்கள் நடக்குதுங்க, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. இதே பாருங்க, திமுகன்னு சொன்னால் முந்தி அடிச்சின்னு முன்னாடி அட்டனன்ஸை போட்டு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கறதுக்கு உட்காந்துக்கிறாங்க ரெடியா. ஆட்சியில் நீங்கள் தான் சார் இருக்கீங்க தமிழ்நாட்டில், ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? திமுக கட்சி ஆட்சியில் கிடையாது, நீங்கள் தான் ஆட்சியில் இருக்குறீங்க. அந்த ஞாபகம் இருக்குங்களா? ஏதோ நடக்கிற குற்றங்கள் எங்கேயோ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தீவில் நடப்பதை போல நமக்கு என்ன வந்தது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க. எந்த குற்றங்களை குறித்து கேள்வி கேட்டாலும் போதைப் பொருள் அதிகமாகிட்டு போயிட்டாங்க. போதைப் பொருளால் தான் எல்லாம் நடக்குதுன்ட்டு குழுவை கொடுத்துட்டு வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு டயலாக் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதையே எல்லாரும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் போதைப் பொருள் தமிழ்நாட்டில் வேலைக்கு யாரும் போகிறதே கிடையாதுங்க. 24 மணி நேரமும் 8 கோடி மக்கள் போதையிலேயே ஊறி நிற்கிறாங்க. போதையிலேயே ஊறி நிற்பதை போல் தான் பாருங்கள், சட்டமன்றத்திலே தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் அதிகமாகிடுச்சுன்னு பதிவே பண்ணியிருக்காரு.
எதை குறித்து கேள்வி கேட்டாலும் எதிர்க்கட்சியை பழிவாங்குற நடவடிக்கையில் மட்டும்தான் இவங்க இறங்கியிருக்காங்கன்ட்டு நேற்றைய தினம் நடந்த அந்த கைது நடவடிக்கையே சாட்சி ஆதாரம். இவ்வளவு குற்றங்கள் நடக்கிற குற்றங்களை தடுக்க முடியல. விரைந்து வந்து ஏதாவது பண்ணுவோம்னா அதுவும் பண்ண முடியல. நேற்றையோட பாருங்க 2 குரூப் நடு ரோட்டில் அடிச்சுக்கிறாங்களாம். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்களாம், ரொம்ப நேரம் ஆச்சுங்களாம், ஆனால் யாரும் வரலைங்களாம். இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு அடிச்சுனுங்கிறாங்க பப்ளிக் ரோட்லேயே. இதையெல்லாம் பாருங்க தடுக்க முடியல, தட்டி கேட்க முடியல, எதை பற்றியும் பேசவும் முடியல. ஆனால் முதல்வரை ஒருமையில் பேசிட்டாருங்க. அது மிகப்பெரிய தேச துரோக குற்றங்க. அதனால் அவரை விட மாட்டோம். ஆய்வு பணியில் இருந்தாலும் அவரை கைது பண்ணி இழுத்துட்டு போயிட்டு ஜீப்பில் உட்கார வச்சே தீர்வோன்ட்டு இந்த கைது நடவடிக்கை எடுக்கிற இந்த வேகத்தை இந்த சட்டம் ஒழுங்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சரி பண்ணதில் காட்டியிருக்கலாமேங்க. அரசியல் மேடையில் அவதூறு பேச்சு பேசிடுறாங்க. அவர் பேசின பேச்சு நாங்கள் நியாயம் சொல்லுங்க, சப்பக்கட்டு கட்டலுங்க. இருந்தாலும் பாருங்க, அவர் பேசிய அந்த பேச்சை காட்டிலும் இதற்கு முந்தைய ஆட்சியாளர்களை பார்த்து டிவிகே கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருமே பேசினாங்களே. மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை ஒருமையில் பேசியது நியாயமானு கேட்டா அப்ப முட்டாள்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்குங்களா? ஆதவர்ஜுனா அவர்கள் தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். ஹலோ முதல்வர் மாமு, எப்படி இருக்கீங்க? எதுங்க நாங்க எங்க கேட்க போறோம்? அந்த மாதிரிலாம் நாங்க மாமுன்னு சொல்லியிருக்கோமா கேமராவுக்கு முன்னாடி? அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்டாலின் அங்கிள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வரும்? ஸ்டாலின் மாமு எப்படி இருக்கீங்கன்னு தான் வரும். மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னைக்கு இருந்த முதல்வரை பார்த்து மாமு சௌகியமா எப்படி இருக்கீங்க, வெரி ஒஸ்ட் மாமுன்னு சொன்னது யாரு? ஸ்டாலின் அங்கிள். வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். இதெல்லாம் எந்த இலக்கணம், இலக்கியம், வரலாற்று ரீதியான வார்த்தைகள் பட்டியலில் வரங்க. ஹலோ மாமு எப்படி நான் மாமு ஆட்சி நடத்துறது நீ சரியே இல்லையே, என்னையா நீ ஆட்சி நடத்துற? உன்னை மக்கள் தோக்கடி தான் போகிறாங்க பாரு, எனக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, நான் தான் ஆட்சி பண்ண போகிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை குத்துனுக்கிறிய மாமு, வெரி ஒஸ்ட் மாமுன்னு சொல்லும்போது தெரியலிங்களா அது அவதூறு பேச்சுன்ட்டு. இங்கிலீஷில் டீசெண்டாக அங்கிள்னு சொல்கிறத தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் மாமுன்னு தான் வரும். அன்னைக்கு இருந்த முதல்வரை பார்த்து மாமுன்னு கேட்கும்போது அது அவதூறு கிடையாது, அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. இப்போ மட்டும் உங்களை பார்த்து ஒருமையில் பேசிட்டா அவதூறு வந்துடும். நாங்கள் விடமாட்டோமே, வழக்கு போடாமல் விட மாட்டோம். ஸோ அதற்காக அவர் பேசியதற்கு வழக்கு போடாமல் இருக்க முடியும். இதே மாதிரி இதற்கு முந்தைய ஆட்சியில் முன்னாள் முதல்வரை பேசிய அவதூறுக்காக கைது பண்ணோன்னு சொன்னா டிவிகே கட்சி உள்ள ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பேர் அந்த கட்சி தலைவர்கள் இருந்து மறுபடியும் சொல்றோம், எல்லாருமே A to Z சின்ன பசங்க தூண்டி விட்டாங்க. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்ல சொல்லி. ஸ்டாலின் அங்கிள் 2024 அண்ணன் மட்டும் தான் சிஎம், யாருமே கிடையாது. ஸோ அவதூறு பேச்சு பேசுறதுக்காக கைது பண்ணணும்னு சொன்னா இதற்கு முந்தைய ஆட்சியில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க பேசுறதுக்காக ஒட்டு மொத்தமாக அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள தூக்கி உள்ளதான் உட்கார வச்சிருக்கணும். அந்த மாதிரி யாரும் பண்ணலீங்களேங்க. நாகரீக அரசியல் என்கின்ற பாதையில் பயணித்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பாருங்க இன்றைக்கு இவ்வளவு ஆட்டம் ஆடினுங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறின்னு காமெடி டைலாக் வரும் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. யாருக்கோ வெறி கைது பண்ணி நீ காரில் கூட்டிட்டு போகக்கூடாது, ஜீப்பில் ஏற்றணும். அந்த ஜீப்பில் ஏற்றுற காட்சியை பார்த்து நான் ரசிக்கணும்ட்டு எங்கேயோ யாரோ இந்த காட்சியை நேரலையில் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது நல்லாவே தெரியுது. தீவிரவாதியை காட்டிலும் அதை விட மோசமான பயங்கரமான யாரோ ஒருத்தரை கைது செய்வதை போல அவ்வளவு அவசரமாக ஆய்வு பணியை முடிச்சுட்டு வரதுக்கு டைம் கொடுக்காம கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க இல்லைங்களா. சரி, எதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க கைது பண்ணி? இல்லைங்க, என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. அவங்க யாருங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வது, என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க, திமுக கட்சியை விட்டு வெளியில் வர சொன்னாங்க, பேரம் பேசினாங்க, நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே என்ன கைது பண்ணிட்டாங்க. என்ன காவல்துறை அதிகாரிகள் மேலே சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்களை சேருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாங்க. நான் முடியாது, நாங்க எப்பவும் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் செய்வோம். எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் தவறு செய்யாதவன். இந்த தவறு செய்யாதவனை பொய் வழக்கு போட்டு அடக்கலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் அடக்க முடியாது என்பதை வலுவாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவதூறு பேசுறதுக்காக வழக்கெல்லாம் போட்டு அவ்வளவு அவசரமா தீவிரவாதியை கைது பண்ற மாதிரி கைது பண்ணி கூட்டிட்டு போனீங்களே, வழக்கு ஸ்ட்ராங்கா போட்டுருக்கணும் இல்லைங்களா, கோட்டை விட்டீங்களேங்க. ஸோ அதற்காக அவர் பேசியதற்கு வழக்கு போடாமல் இருக்க முடியும்.
கோட்டை விட்டுட்டீங்களே. அங்க பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார். கைது பண்ணி நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த இடத்துல தான் பாருங்க இவங்க எப்பேற்பட்ட அவசரமா வழக்கை பதிவு பண்ணிக்காங்கன்ட்டு. 43A நோட்டீஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டு 10ஆம் தேதி அன்று இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு ஆஜராகிறேன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகும் கூட அவ்வளவு அவசரமா 43A நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதற்கு பிறகும் கூட எதுக்குப்பா குற்றம் சாட்டப்பட்டவர் நான் தான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்றாரு விசாரணைக்கு. அதுக்குள்ள எதுக்காக இவ்வளவு அவசரமா கைது பண்ணீங்கன்ட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கிறாரு. முக்கியமா அவர் மீது உள்ள வழக்கு என்னங்க, அவதூறு பேச்சு பேசிட்டாரு. சரி, அவதூறு பேச்சு பேசிட்டாங்கன்னு சொன்னா முறையான கைது நடவடிக்கை எடுக்காம எதற்காக விதிமுறைகள் அனைத்தையும் மீறி 43A நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதற்கு பிறகும் கூட இந்த அவசர கைது நடவடிக்கை ஏன் எடுக்கப்பட்டதுன்ற ஒரு கேள்விக்கும் அங்கேயும் பதில் இல்லை. கைது செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய எந்த ஒரு விதிமுறைகளை கடைபிடிக்காம அவசர கதியில் கைது பண்ணி கொண்டு போய் நிறுத்திட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு பாருங்க, எங்க அவரை வெளியே விட்டுறாதீங்க. ஏன் வெளியே விடக்கூடாதுங்க? அவரு வெளியே போனார்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வருங்க? இல்லை, அவர் வெளியே விட்டீங்கன்னா கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவரை வெளியே விட்டுறாதீங்க, உடனடியாக இவரை சிறைக்கு அனுப்புங்கன்ட்டு அவ்வளவு அவசரப்படுத்துறாங்களாம் அரசு தரப்பு வழக்கறிஞர் போயிட்டு. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. இந்த கைது நடவடிக்கையில் முறையாக நீங்கள் எந்த ஒரு விதிமுறைகளை கடைபிடிக்கல, அவசரமாக கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எது வேணால் சொல்லலாம், நான் கொண்டு போயிட்டு சிறையில் வைக்கணுமா? அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. உடனடியாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறதுன்ட்டு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. நேற்று இரவு நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரஸ் மீட்ல சொன்னது, தர்மம் வந்தது, எந்த காலத்தை கொண்டும் எவருக்கும் அஞ்ச மாட்டோம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு. எந்த வகையிலும் எங்களை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கின்றார் என்று சொன்னால் எந்த வகையிலும் கனவு காண முடியாது. ஏறக்குறைய 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி வீழ்ந்துவிடும். போச்சே எல்லாம் போச்சே. அந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் கதவை உடச்சிட்டு உள்ள போகும்போது கதவை உடச்சிட்டாங்களே, போச்சேன்ற அந்த பாட்டி மாடுற காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆஹா, வட போச்சே. கைது நடவடிக்கை மேற்கொண்ட சமயத்தில் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிகே கட்சியை சேர்ந்த ஐடி விங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஃபயர் விட்டு இருந்தாங்களே. தீ 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 பொறி பறகுது பாருங்க, நாங்கள் யாருன்னு காட்டுறோம் பாருங்கன்ட்டு ஃபயர்லாம் விட்டுருந்தாங்களே. வெறி, மாப்பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வெறி. அந்த வெறி பிடிச்ச கூட்டத்தை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் ஏதாவது ஒரு வெறித்தனமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெறித்தனமான விஷயத்தை பண்ணும்போது சட்டத்தை கோட்டை விட்டுறீங்களேங்க. 43A நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்று விசாரணைக்கு ஆஜராகிறேன்னு சொன்ன பிறகு எதற்காக இந்த கைது நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கும் போது சொல்றதுக்கு உங்ககிட்ட எந்த பதிலும் இல்லையே. அதுக்கு தான் சொல்றது, அவசரப்படக்கூடாது. இன்னைக்குள்ள யாராவது ஒருத்தரை கையில் கிடைக்கிற ஏதாவது ஒரு வழக்கை போட்டு யாராவது ஒருத்தரை கொண்டு போயிட்டு உள்ள உட்கார வச்சே தீரணுன்ற அந்த வெறிக்கு முன்னாடி சட்டம் கண்ணுக்கு தெரியல. பார்த்தீங்களா? யாருங்க சாமி உங்கள் அட்வொகேட் எல்லாம் இந்த மாதிரி கோட்டை விட்டாங்களே, ஃபயர் விட்டு இருந்தீங்களேங்க, பட்டாசெல்லாம் கொளுத்துற ஸ்டேஜில் இருந்தீங்களேங்க, இந்த மாதிரி புஸ்வான மாதிரி ஆயிடுச்சேங்க. ஊருக்குள்ள எவ்வளோ வேலை இருக்கு. பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, வீடு புகுந்து அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, நடு ரோட்லேயே ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை வெட்டிக்கிறாங்க. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தத்துக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு உடனடியாக இவ்வளவு அவசரமா கைது நடவடிக்கை எடுத்தே தீரணும் அப்படின்ற ஒரு அவசியம் எங்கிருந்து வந்தது என்று சொல்வதை காட்டிலும் ஏன் வந்தது? மடைமாற்றம் பண்ணணும். ஆளுங்கட்சி எதிர்நோக்கி வருகின்ற அம்புகள் அனைத்தையும் எதிர்கட்சி பக்கம் திருப்பணும். திமுக அந்த ஹீட்லேயே வச்சுக்கணும். அவங்க பக்கமே கேமரா ஃபோக்கஸ் இருக்கணும், நம்ம பக்கம் திரும்பிடக்கூடாது. அப்படி திரும்பினா திருப்பிய உடனேயே அந்த பக்கம் திருப்பிடணும். அங்கே பாருங்க திமுக ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா, வெறி பிடிச்ச கூட்டம். அந்த வெறி பிடிச்ச கூட்டத்தோட வெறியை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா திமுக பக்கமே இருக்கணும். அவதூறு பேச்சு பேசிட்டாங்க, கைது பண்ணு, தீவிரவாதியை விட மோசமா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம், நல்லா இல்லைங்களா? இப்போ பாருங்க, வேற ஒரு ஊர்ல வேற ஒரு ராஜா இருந்தாராம், ரொம்ப பிரமாதமா இருக்குங்களா? இருக்கட்டும், தப்பு கிடையாது. வேற ஒரு ஊர்ல இருந்த அந்த வேற ஒரு ராஜாவோட ராஜாங்கத்தின் கீழ் வாழ்கின்ற மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்தாங்களாம். வாழறதுக்கே வழி இல்லை, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. இருந்தாலும் பாருங்க, சொல்லவும் முடியல. ராஜாவை பார்த்து பயந்துருந்தாங்களாம். என்ன பண்ணலான்னு ராஜா யோசிச்சிருந்தாராம். மக்களை என்ன பண்ணலாம், திசை திருப்பலாம். நைட்டு நடு ராத்திரியில் இந்த ராஜாங்கத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு சிலரை வெளியே அனுப்பி மரத்துக்கு மேலே ஏறி நின்று ஓன்னு கத்த சொன்னாராம், யாருக்கும் தெரியாமல். என்னப்பா இது, எங்கேருந்து இந்த சத்தம் வருது தெரியலையே. ஐயோ, ராஜாங்கத்துக்கு ஏதோ ஒரு கேடு வரப்போகுது, இந்த ஊரை எப்படியாவது காப்பாற்றணும். ராஜா ராஜா ராஜா
நடு நைட்டில் எங்களால் தூங்க முடியல. என்ன ஆச்சு? ஒரு விதமான சத்தம் வருது. எங்கேருந்து வருகிறது? நான் கண்டுபிடிக்கிறேன், கவலையே படாதீங்க, நீங்கள் எல்லாரும் போங்கன்னு சொல்லி அந்த சத்தத்தை நோக்கியே இருந்துதான். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறதுன்ட்டு அதை நோக்கியே இருந்த சமயத்தில் பாருங்க, இந்த ராஜா மேலே இருந்த அதிருப்திலாம் போயே போச்சு, மறைஞ்சி போச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது. அந்த வேலை தான் பாருங்க இப்போ தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மடை மாற்றம் செய்கின்ற வேலை. யாரும் எதுவும் செய்ய வேண்டாங்க, யாரும் எதுவுமே செய்ய வேண்டாம். 6 மாசத்துக்குள்ள 6 மாத காலத்திற்குள் மக்களுக்கு முன்னிலையில் இவங்களே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கேட்சி வச்சு பார்க்கும்போது கலைஞர் அவர்கள் மேடையில் ஒரு உதாரணம் சொன்னார். அடிக்கிற காற்றில் பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். அடிக்கும் காற்று நின்றால்தான் தெரியும் பறவை எது, பேப்பர் எது என்று. கூட்டி கேட்சி போட்டு பாருங்க, கணக்கு சரியா வரும். புரிஞ்சவங்க பிஸ்தா. இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் வெறி பிடிச்ச ஆட்டம் போடுற இந்த ஆட்டத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணி மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.